வணக்கம் உறவுகளே. மார்கழி 4ஆம் நாள். இன்றைக்கி காலையிலேயே எப்பவும் போல தான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். 5:45 5:50 இருக்கும் எழுந்திரிச்சு சாணி தெளித்து போட்டு கூட்டும் போது கொஞ்சம் இருட்டாக தான் இருந்துச்சு. நான் கோலம் போடுற இடத்துல ஃபுல்லாக விடிஞ்சிருச்சு. கோலம்லாம் போட்டு அடுப்பத்தை வச்சு தண்ணி காய வச்சுட்டு இன்றைக்கி அடுப்பு முழுகலை. நேற்றையும் அடுப்பில் வச்சு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைனாலும் முழுவ நேற்றையும் மொழி வச்சுட்டேன். அடுப்பில் தண்ணி காய வச்சு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வீட்டில் உள்ளவங்களாம் டீ போட்டு கொடுத்துட்டு அவங்களாம் டீ குடிச்ச பிறகு பாத்திரத்தெல்லாம் எடுத்து விளக்கி வச்சுட்டு தம்பிக்கும் தண்ணி காய வச்சு தம்பி குளிப்பாட்டி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வீட்டில் சமையல் வேலையை ஆரம்பித்தாச்சு. துளசி செடிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக ஒரு பூக்கோளம் ஒன்று போட்டுட்டேன். இப்போதைக்கு இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு கோயிலுக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனால் கோயிலுக்கு போகல. இன்றைக்கி நம்ம வீட்டில் மதிய சாப்பாடு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மதிய சாப்பாடு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சாதம் தான். ரேஷன் அரிசியில் வச்சது தான். இன்றைக்கி நல்ல அரிசி ரேஷன் அரிசி வச்சுட்டேன். எப்பவும் போல் வேர்கடப்பில் வச்சு தான் பானையில் வடித்த சாதம். குழம்பு பார்த்தீங்கன்னாக்கா கொள்ளு பயிர் தான். கோயம்புத்தூர் சைடில் தட்டைப்பயிர் பச்சைப்பயிர் கொள்ளு பயிரெலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதனால் இன்றைக்கி கொள்ளு பயிர் தான் தளிச்சிருக்கிறேன். நல்லா வேக வச்சு நல்லா மற்ற வச்சு கடைஞ்சி கடுகு கருவேப்பிலை வரமிளகாய் 2 பூண்டு பல் தட்டி போட்டு நல்லா வாசனையாக வச்சுருக்கிறேன். அதிலே கொஞ்சம் வரமிளகையும் சேர்த்து பொடி பண்ணி போட்டிருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சைடிஷ் உருளைக்கிழங்கு வறுவல் தான் நான் செஞ்சு வச்சுருந்தேன். உருளைக்கிழங்குமே கொஞ்சம் வாய்வுங்கனால கொஞ்சம் பூண்டு சோம்பு கொஞ்சம் தட்டி போட்டு தான் வறுவல் பண்ணி லைட்டாக தண்ணி தெளித்து ரொம்ப எண்ணெய் இல்லாமல் லைட்டாக எடுத்து செஞ்சு வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரசம் தான். ரசத்தில் இன்றைக்கி வரமல்லியும் கொஞ்சம் மிளகாயெல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கி எப்பவும் போல் ரசம் எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி வச்சுருக்கிறேன். ஆனால் என்ன இதில் கொஞ்சம் வித்தியாசம், சளிக்கு இந்த ரசம் நல்லா கேட்கும். அதனால் இப்படி செஞ்சுருக்கேன். இதோட வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ரசம் எப்படி இருக்குன்ட்டு. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள்.